ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் ரecipe கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் ஹெல்த்தியான ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். நான் ஸ்வீட் கார்ன் நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்னை நம்ம வேக வச்சிடலாம். ஸோ நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணியில் இந்த பீல் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வெந்துருச்சு. இந்த அளவு தான் வேகணும். ஸோ இதை அப்படியே நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் தண்ணியிலே விட்டுருந்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் ரொம்பவே வெந்துடும். ஸோ இந்த வேக வச்ச ஸ்வீட் கார்னை நம்ம மிக்சியில் ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. ஏன்னா அரிசி மாவு அது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் பக்கோடாவுக்கு. அதனால் அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. ஏன்னா கார்ன்லேருந்து ரொம்பவே தண்ணி ரொம்ப அப்சர்வ் ஆகும். ஸோ அந்த கடலை மாவு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நீங்கள் கடலை மாவு அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. ஏன்னா கார்ன் வேக வச்ச அந்த தண்ணியே இருக்கும். ஸோ அதிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மிக்சர் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம இந்த பக்கோடாவை எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உதுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த பக்கோடா வந்துடும். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா ஒரு வெந்த பிறகு நாம் இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் கார்ன் வடையாக கூட போடலாம். அந்த மொத்தமாக போட்டிங்கன்னா கார்னாக அந்த வடை மாதிரி ஆகிடும். ஸோ ஃபைனலாக கிறிஸ்பியான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.